2025ஆம் ஆண்டு நடைபெற்ற குடிமைப்பணி தேர்வில் அகில இந்திய அளவில் 585ஆம் இடம் எடுத்து சாதனை படைச்சிருக்காரு. தருமபுரி மாவட்டம் அரூர் தாலுகாவில் உள்ள கட்டரசம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த அருண்குமார் அவர்கள். குடிமைப்பணி முதன்மை தேர்வு முழுவதும் தமிழ்ல எழுதி இவர் வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அருண்குமார் தனது ஆரம்ப பள்ளி படிப்பை கட்டரசம்பட்டியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியிலும், உயர்நிலை பள்ளி படிப்பை தீர்த்தமலையில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியிலும் படிச்சிருக்காரு. தனது மேல்நிலை பள்ளி படிப்பை அரூரில் உள்ள அன்னை மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில படிச்சு முடிச்சிருக்காரு. தனது பொறியியல் பட்டப்படிப்பை வானூர்தி பொறியியலில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தின் மெட்ராஸ் தொழில்நுட்ப கழகத்திலிருந்து படிச்சு முடிச்சிருக்காரு. சிறிது காலம் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிஞ்சிட்டு அரசு தேர்வை எழுத முடிவு செய்து 2018ஆம் ஆண்டிலிருந்து குடிமைப்பணி தேர்வை இவர் எழுதிட்டு வராரு. 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற மத்திய ஆயுத காவல் படை தேர்வில் 302வது இடம் பிடித்து சாதனை படைச்சிருக்காரு. தற்போது தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஃபெலோஷிப் புரோகிராம்ல பணிபுரிஞ்சிட்டு வராரு. இவருடைய குடும்பம் சாதாரண விவசாய குடும்பம். இவருடைய தந்தையார் திரு அருணாச்சலம் மற்றும் தாயார் கோவிந்தி இருவரும் விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இவருக்கு 2 சகோதரர்கள் இருக்காங்க. குடிமைப்பணி தேர்வில் தாம் வெற்றி பெற்ற அனுபவத்தையும், இளைஞர்கள் வெற்றியை எவ்வாறு அடைய முடியும் என்ற வழிமுறைகளையும் நமக்கு இங்க அவர் சொல்லியிருக்காரு. வாங்க கேட்கலாம். வணக்கம் அருண்குமார். கீதாசாமி பப்ளிஷர்ஸ் யூடியூப் சேனல் சார்பா உங்களுக்கு வாழ்த்துக்கள். என் பேர் அருண்குமார். நான் நடந்து முடிஞ்ச யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸில் 585 ரேங்க் வாங்கியிருக்கேன். நான் என்னுடைய முதன்மை தேர்வு முழுக்க தமிழில் தான் எழுதியிருந்தேன். தமிழில் எழுதி நான் 585 ரேங்க் வாங்கியிருக்கேன். குறிப்பாக தமிழ் வழியில் நிறைய பேர் எழுதுறது இல்லை. அதுக்கு காரணம் என்னென்னா, நம்மளுக்கு வந்து பாடத்திட்டங்களும் சரி, நம்மளுக்கு வந்து பயிற்றுவர்களும் சரி தமிழில் இருக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு மாணவர்கள் மத்தியில் ஒரு அச்சம் இருக்குது. உண்மை என்னென்னா, தமிழ் வழியில் தமிழ் வழியில் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸை எழுதுகிற மாணவர்கள் எண்ணிக்கை ரொம்ப குறைவாக தான் இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம தமிழ் மாணவர்கள் வந்து தமிழ் வழியில் நம்ம எப்படி எக்ஸாம்ஸ் எழுதுறதுன்னு சொல்லிட்டு ஒரு சரியான விழிப்புணர்வு இல்லாதனால நிறைய பேர் எழுதுறதில்ல. ஆனால் உண்மையிலே தமிழ் வழியில் நம்மளால் எக்ஸாம்ஸ் எழுத முடியும். அதுக்கு நம்மளுக்கு என்ன அடிப்படையாக தேவை அப்படின்னா, நார்மலாக நம்ம எல்லா ஆஸ்பிரண்ட்ஸும் படிக்கிற மாதிரியான புத்தகங்கள் நம்ம கட்டாயம் படிக்கணும். அதுக்கு எந்த ஒரு மாற்றம் கிடையாது. அதே சமயம் கூடுதலாக நம்ம தமிழ்நாடு பாடநூல் கழகத்தோட புத்தகங்கள் படித்தாலே போதும். நம்மளுக்கு தேவையான சொற்கள் அதிலேருந்து கிடைச்சிரும். கண்டென்ட் கிளாரிட்டி நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும். ஆனால் வந்து டெஸ்ட் சீரிஸ் போடுறதுக்காக மட்டும்தான் நம்ம கொஞ்சம் சிரமப்பட வேண்டியது இருக்கும். டெஸ்ட்டு நிறைய எழுத கட்டாயம் நம்மளால் அதை ஓவர் கம் பண்ண முடியும். ஸோ நம்ம தமிழில் எழுத முடியுமா முடியாதான்னு நாம் வந்து குழப்பத்தில் இருக்கிறதுக்கு பதிலாக உங்களுடைய கம்ஃபர்டபுள் லாங்குவேஜில் சூஸ் பண்ணி, அதாவது நம்மளுடைய தாய்மொழியை சூஸ் பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிக்க கட்டாயம் நம்மளால் இந்த எக்ஸாம்ஸை ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். நான் வந்து இந்த எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண ஃபஸ்ட் ஆளும் கிடையாது, லாஸ்ட் ஆளும் கிடையாது. எனக்கு முன்னாடி 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே எக்ஸாம்ஸ் தமிழில் எழுதி கிளியர் பண்ணி வந்துட்டு தான் இருக்காங்க. வருஷம் 2 பேர் 3 பேர் கிளியர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நம்மளோட மாணவர்கள் எண்ணிக்கை அதிகரிக்க கட்டாயம் இந்த நம்பர்ஸ் இன்னும் அதிகரிக்க சான்சஸ் இருக்குது. போன வருஷம் 2 பேர் கிளியர் பண்ணாங்க தமிழில் எழுதி, இந்த வருஷம் 3 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய மாணவர்கள் நம்ம தமிழ் வழியில் இருந்தாலுமே நம்மளால் தொடர் முயற்சியின் மூலமாக, சரியான திட்டமிடல் மூலமாக மார்க் எடுக்க முடியும் நம்பிக்கை இருந்து தொடர்ந்து உழைச்சாங்க அப்படின்னா இன்னும் வருங்காலத்தில் இன்னும் அதிக பேர் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதனால் நம்ம தமிழில் எழுதுறோன்னு சொல்லிவிட்டு நம்ம தோலாமல் தாராளமாக நம்மளை இலக்கை அதிகமாக வச்சுக்கிட்டு இந்த எக்ஸாம்ஸை எழுதுங்க. நம்மளால் கட்டாயம் இந்த எக்ஸாம்ஸை பாஸ் பண்ண முடியும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.